Good morning students. In class ray optics lesson and refraction concept பார்க்கலாம். Refraction it is the passing of light from one optical medium to another optical medium. இதுக்கு previous session நம்ம reflection பார்த்திருப்போம். Reflectionங்கிறது single mediumலயே நடக்கிற process. whereas refractionங்கிறது ஒரு boundary இருக்கும். இந்த picture பார்க்கலாம். இது வந்து ஒரு boundary அல்லது refracting surface. ஓகேயா? இப்போ லைட்டர் ஷேடில் இருக்கு இல்லையா, இது வந்து மீடியம் 1, இது வந்து மீடியம் 2. ஓகே, n1 n2ங்கிறது ரெஸ்பெக்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ். ஓகே, இப்போது ரெஃப்ராக்ஷனுங்கிறது என்னது? பாசிங் ஆஃப் லைட்டை ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். ஓகே, த்ரூ ஏ பவுண்ட்ரி அல்லது ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இதுதான் ரெஃப்ராக்ஷன். சரியா? ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு பாஸ் ஆகணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு மீடியாவில் வருதில்ல, இது வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். இன்சிடென்ட் ரேங்கிறது ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணிவிட்டு இட் அண்டர்கோஸ் அ ரெஃப்ராக்ஷன். இது ரெஃப்ராக்டட் ரே. ஓகே, இது வந்து நார்மல் டு த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். சரியா? இந்த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணினா அதுதான் நார்மலாக. இப்போது இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள். அதே மாதிரி இந்த நார்மலுக்கும் ரெஃப்ராக்டட் ரேக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் தான். ஓகே, இப்போது லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன்னு ஒன்று பார்க்கலாம். லா ஆஃப் ரெஃப்ராக்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்னெல்ஸ் லா. இதில் 2 பாயிண்ட்டு நோட் பண்ணோம். த இன்சிடென்ட் ரே, த ரெஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் டு த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். சரியா? இன்சிடென்ட் ரே இருக்குது, ரெஃப்ராக்டட் இருக்குது, நார்மல் டு த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இந்த மூணுமே இட் லைஸ் ஆன் த சேம் பிளேன் அல்லது தே ஆர் ஆல் கோப்ளேனார். சேம் பிளேனில் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து sin I by sin R equal to n2 by n1. n2ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2, n1ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1. ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு, ஆறுங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷனா. ஓகே, இப்போது இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து ரேஷியோ ஃபார்ம் ஆஃப் ஸ்னெல்ஸ் லான்னு சொல்கிறோம். சரியா? sin I by sin R equal to n2 by n1. இதை ப்ராடக்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ n1 into sin I equal to n2 into sin R. இது வந்து ப்ராடக்ட் ஃபார்மா. ஓகே, ஸ்னெல்ஸ் லாவோட 2 ஃபார்ம்ஸை நோட் பண்ணிக்கோ. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரெஃப்ராக்ஷன்னா. இப்போது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்னென்னா, இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் ரே அண்ட் ரெஃப்ராக்டட் ரே. இப்போது இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் ரே, இது டைரக்ஷன் ஆஃப் த ரெஃப்ராக்டட் ரே. இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே வந்து ரெஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணலை அப்படின்னா அன்டிவியேட்டடாக ஒரு பாத்தில் போயிட்டுருக்கும். சரியா? அப்போது அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அன்டிவேட்டடாக போகிறதுக்கும் இப்போ டிவேட் ஆகிருக்கிறது வந்து ரெஃப்ராக்டட் ரே. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனா. ஓகே, இப்போது இது நார்மல், இதுக்கு ஒரு லைன் போட்டு அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படி இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு, இது மொத்தமாக ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கும். ஓகேயா? அப்போது இது ஐ, இது டோட்டல் வந்து ஐ அப்படின்னா அதில் இது வந்து ஆர். ஓகே, அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஐ மைனஸ் ஆர். ஓகே, இது டோட்டல் வந்து ஐ, இது ஆர் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் வந்து ஐ மைனஸ் ஆர். அதான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகே, இது when light travels from rarer to denser medium. rarer mediumல light travels faster, denser mediumல light travels slower than the rarer medium. அப்போது நார்மல் எப்படி இருக்கும்னா, இந்த ரெஃப்ராக்டட் ரே வந்து இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். ஏன்னா அது வேணாலும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல் பக்கத்தில் வந்துடும் இந்த ரெஃப்ராக்டட் ரே. இந்த கேஸுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி இருக்கும்னா d is equal to I minus R. இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா, d is equal to I minus R. ஓகே, இப்போது செகண்ட் கேஸ் பார்க்கலாம். when light travels from denser to rarer medium. சரியா? இது denser medium, இது rarer medium. இப்போது
ரேர் மீடியமில் லைட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். சரியா? அப்போது இது இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே. ஓகே, இப்போது இட் பென்ஸ் அவே ஃப்ரம் தி நார்மலை விட்டு நல்ல டிஸ்டன்ஸில் போயிடும் ரெஃப்ராக்டட் ரே. ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். இப்போது நார்மல் இது வந்து அன்டிவேட்டடாக பாரு பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் அன்டிவேட்டட் பாத். இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இல்லையா? இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக ஒரே லைனுக்கு இப்படி போட்டு அப்படின்னா இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கும். அப்போது டோட்டல் வந்து 6, டோட்டல் வந்து 6. இந்த ஆங்கிள் I, அப்போ ஆங்கிள் ஆஃப் டிவிஷன் இருக்கும் R மைனஸ் I. ஓகே, இப்போது D is equal to R minus I when light travels from denser to rarer medium. ஓகே, இப்போது இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். simultaneous reflection or refraction. refracting surface இருந்தாலும் there will be some reflection also. அப்போது the intensity of the refracted light will be less than the incident light. ஒரு இன்சிடென்ட் லைட் இருக்குது, அதில் பார்ட் ஆஃப் த லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, பார்ட் ஆஃப் த லைட்டு ரெஃப்ராக்ட் ஆகிடுது. அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் த ரெஃப்ராக்டட் லைட்டோட இன்டென்சிட்டி வந்து இன்சிடென்ட் லைட்டை விட கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பார்ட் ஆஃப் இட் வந்து இட் கெட்ஸ் ரெஃப்ளெக்டடாக. இப்போது சைமல்டேனியஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆர் ரெஃப்ராக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, இட் இஸ் a phenomenon in which part of the light from a source, ஒரே சோர்ஸ்லேருந்து வர்ற லைட்டை part of the light undergoes a reflection same mediumல reflect ஆகிடும். ஓகேயா? and other part of the light from the same source undergoes a refraction at the same surface. ஒரே சர்ஃபேஸில் part of the light reflect ஆகிடுது, part of the light refract ஆகுது. சரியா? ஒரே சோர்ஸ்லேருந்து வர லைட். ஓகே, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும், இதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்கும். இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஆர். இப்போ அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம், பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ரிவர்சிபிலிட்டிங்கிறது லைட் ஃபாலோஸ் த சேம் பாத், எக்ஸாக்ட்லி த சேம் பாத் இஃப் இட்ஸ் எ டைரக்ஷன் ஆஃப் ட்ராவல் இஸ் எ ரிவர்ஸ்டு. சரியா? இப்போது இது ரெண்டு கேஸ் கன்சிடர் பண்ணுவோம், ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷனாக. அதாவது ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் எடுப்போம். ஒரு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது, இன்சிடென்ட் லைட்டு ஃபால் ஆகுது, இது நார்மலாக. ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணிச்சுன்னா லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போது எனக்கு ரிவர்சிபிலிட்டி அப்ளை பண்ணுறேன். எப்படி? இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் வைக்கிறேன். அப்போ இங்கே போகிற லைட்டு மறுபடி இன்சிடென்ட் லைட்டாக ட்ராவல் பண்ணும். ட்ராவல் பண்ணும்போது இதே பார்த்த திரும்ப ரீட்ரேஸ் பண்ணுது. சரியா? இப்போது இது வந்து இன்சிடென்ட் லைட்டே இது, பட்டு இந்த இடத்துல வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணிவிட்டு இங்கே அதே பார்த்த ரீட்ரேஸ் பண்ணி போகுது. ஓகே, இது இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ளெக்டட் ரே. இப்போது இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் வச்சேன்னா இட் ரீட்ரேசஸ் த சேம் பாத். இது இன்சிடென்ட் ரேயை வந்து இந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணி இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இது ரெஃப்ராக்ஷன் எடுத்துக்கோ. ரெஃப்ராக்ஷன் என்னது? ஒரு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸை இங்கே இன்சிடென்ட் ரே இது வந்து ரெஃப்ராக்ட் ஆகி போகும். வேறு இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரரை நான் வைக்கிறேன். பிளேன் மிரரை வச்சேன்னா இதில் இந்த லைட் ரே டச் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராவல் பண்ணணும், அதே பார்த்த ட்ராவல் பண்ணுது. இப்போது இது இன்சிடென்ட் ரேயாகவும், சரியா, இந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணோடனே இது ரெஃப்ராக்டட் ரேயாகவும் சேஞ்ச் ஆகிடும். அப்போது இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸு, இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஓகே, இப்போது அனதர் கான்செப்டை ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா. இப்போ N2ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2, N1ங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1. ஓகே,
இப்போது ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இப்போது N21 சொல்கிறேன். N21னா ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியமா, சரியா? அதுதான் N2/N1 எழுதுகிறேன். N21னா N2வை ஃபஸ்ட்டு போட்டுக்கும், N2/N1னா. ஓகே, இதே இது N12 அப்படின்னா ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் மீடியம். அப்போது N12ங்கிறது N1/N2ன்னு போடுவோம். ஓகே, இப்போது இன்வெர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்ஸ் ரூல்னால் N12 = 1/N21. ஓகேயா, இது எப்படி எழுதலாம்? N12னா N1/N2 = N21 எப்படி எழுதுவேன்? 1/N2/N1. ஓகே, இப்போது செகண்ட் ரூல் பார்க்கலாம். செயின் ரூல்னால் N32 இன்னொரு சர்ஃபேஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஓகேயா, N32னா N31 இன்ட்டு N12. ஸோ இது எப்படி எழுதலாம்? N3/N1 இன்ட்டு இதை வந்து N1/N2. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு N3/N2 கிடைக்கணும் திரும்ப. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெர்ஸ் ரூலு, செயின் ரூலு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.